கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தயவு செய்து யாரையும் அற்பமா நல்ல பிதாவே, எங்களோடு நீர் பேசும். உம்முடைய மகிமை, உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. இன்றைய நாளிலே நான் ஒரு முக்கியமான ஒரு குணத்தை குறித்து உங்களோடு நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே நம்முடைய ஆலயத்தில் இருக்கிற நாம் எல்லாரும் பலவிதமான நற்குணங்கள் உடையவர்களாய் நாம் இருப்போம். நிறைய விஷயத்தில் நம்ம ரொம்ப நல்லா மாறிட்டு வருவோம், நிறைய விஷயத்தில். ஆனால் சில நேரத்தில் சில சின்ன சின்ன காரியத்தை நாம் என்ன செய்வோம், கண்டுக்க மாட்டோம். சில சின்ன சின்ன காரியத்தை நம்ம விட்டுடுவோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட சில காரியங்களை தான் உங்கள் முன்பாய் நான் கொண்டு வர விரும்புகிறேன். நம்ம நிறைய காரியங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். சில நேரத்தில் கார் வச்சுருந்தா இல்லாட்டா என்ன செய்வோம், நிறைய காரியங்களை பார்ப்போம். டயரில் காற்று இருக்கான்னு சொல்லி செக் பண்ண மாட்டோம். அப்படியே அது இதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பக்கம் பஞ்சராக இருக்கும். அது நடு ரோட்டில் போய் டயரு ஒன்றெல்லாம் ஆகி ஒரு சைடில் கிடப்போம். ஸோ வாழ்க்கையில் எப்பொழுதுமே எல்லா இடத்தையும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. பிரைஸ் தலாம். சிலர் அப்படி தான் முகத்துக்கு மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். சரீரத்தில் வேறு எந்த ஒரு கைக்கோ காலுக்கோ தராத ஒரு இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு தரோம்? முகத்துக்கு. சரியா? அந்த முகத்துக்கு இந்த பக்கம் திருப்பி பார்க்குறது, இந்த பக்கம் திரும்பி பார்க்குறது, சுற்றி சுற்றி வந்து பார்க்குறது. சரியா? நல்லது. ஸோ அதே நேரத்தில் ஆண்டவர் சில சின்ன சின்ன காரியங்களை நாம் இந்த நாளில் நம்முடைய லைஃப்பில் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறது நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. இன்றைக்கு அற்பமாய் எண்ணாதே என்கிற தலைப்பில் சில காரியங்களை கொண்டு வருகிறேன். ஏன்னா சில நேரத்தில் நம்ம அற்பமாய் நினைக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையையே பாதிக்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும். அற்பமாய் நினைக்காதே. யாரோ ஒருத்தருக்கு ஒரு சின்ன வலி வந்தது, அவங்க அற்பமாக நினச்சிட்டாங்க. இது என்ன எல்லாருக்கும் வர்றது தானே. திடீர்னு ஒரு 2-3 மாதத்தில் சொல்கிறாங்க, சார் இது கேன்சர். ஐயோ இது 4th ஸ்டேஜ் ஆகிடுச்சு, 5th ஸ்டேஜ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எதையுமே வாழ்க்கையில் அற்பமாய் நினைக்கக்கூடாது. ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு அட்வைஸ் சொல்கிறாங்க, சில காரியங்களை உங்ககிட்ட பேசுகிறாங்க, பெரியவங்க யாரோ உங்களை பார்த்து சில சின்ன அட்வைஸ் சொல்கிறாங்க, எல்லாவற்றையுமே கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரியாம்மா? சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் மிக தெளிவாக எழுதுகிறார், தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது. தேவனுடைய தயவு என்ன என்று அவர் அங்கு சொல்லுகிறார். பொறுமை, தேவனுடைய பொறுமை, தேவனுடைய தயவு, அவருடைய நீடிய சாந்தம். ஆண்டவர் தயவுள்ளவராக இருக்கிறார், பொறுமையாக இருக்கிறாரு, ரொம்ப சாந்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆமீன். ஸோ ஆகவே சில நேரத்தில் நாம் செய்கிற சில தவறுக்கு உடனே பதில் வரலை, ஆண்டவர் நம்மளை எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி தேவ பிள்ளைகள் குணப்படாமல் கடினம் ஆகிடக்கூடாது. ஆமீன். நாம் குணப்படணும். ஆண்டவருடைய தயவு நமக்கு ஆண்டவர் உணர்த்துறார். இந்த காரியத்தில் நீ சரியில்லை மகனே. ஒருவேளை பிரசங்கம் பண்ணும் பொழுதோ வேதத்தை வாசிக்கும் பொழுதோ ஆண்டவர் உணர்த்துறார், இந்த காரியத்தில் நீ சரியில்லை. ஒருவேளை உங்கள் புருஷன் சொல்லலாம், நீ செய்கிறது சரியில்லை. ஒருவேளை அவர் நீடிய தயவு, அவர் நீடிய பொறுமை, இல்லாட்டால் நீடிய சாந்தமுள்ள ஒரு புருஷனாக இருக்கிறார் என்பதற்காக அவரை நீ அசட்டை பண்ணிடக்கூடாது. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நாம் கவனிக்கணும். ஆமீன்.
என்ன எதிர்பார்க்குறாங்க? தப்பானதை எதிர்பார்க்குறாங்களா, இல்லை சரியான காரியத்தை எதிர்பார்க்குறாங்களா? அதற்காக நம்ம ஏன் நம்மளை மாற்றிக்கொள்ளக்கூடாது? அதே போல தான் ஆண்டவரும் அதே போல தான். ஆண்டவர் உன்னிடத்துல சில குறைகளை காண்கும் பொழுது உனக்கே ஆண்டவர் உணர்த்துவார். எத்தனை பேருக்கு நம்முடைய குறைகள் தெரியுது? நல்ல நிஜமா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நம்மக்கிட்ட குறை இருக்கிறது இன்னும் தெரியுது? எனக்குள்ள இன்னும் ஏதோ ஒரு குறை இருக்கு, தெரியுதா இல்லையா? இல்லை, தெரியுது. நம்ம பர்ஃபெக்ட் இல்லையே. இன்னும் எத்தனையோ காரியத்தில் கொஞ்சம் கொஞ்சமாய் மாறிட்டு வரும். ஆண்டவரும் அனுமதிக்கிறார், கிருபை கொடுக்கிறார். ஆனால் இன்னும் நீ மாறாமல், சிலர் சொல்லுவாங்க நான் இப்படி தான், நீங்கள் மாற்றிக்கிங்க. என்ன, சில நேரத்தில் ஹஸ்பண்டை பார்த்து சொல்ல, நான் இப்படி தான், நீங்கள் வேணால் என்ன செய்யுங்க, மாறிக்கிங்க. என்ன, அப்படி இல்லாமல் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவர் மேலும் தயவு வைத்து, ஆண்டவர் நம்ம மாறணும், குணப்படணும். அது ரொம்ப நல்ல வார்த்தை. என்ன செய்யணும்? குணப்படணும். எங்கேயோ நம்முடைய உள்ளான மனுஷன் ஒரு தவறான பாதையில் போய் கொண்டிருக்கிறான். ஏதோ ஒரு தப்பு நமக்குள்ள இருக்கு. ஆண்டவர் குணப்படு, சரிப்படு, இதை செய்யாத, திரும்ப திரும்ப இதை செய்யற, நான் எவ்வளோ நாளைக்கு உன்னை மன்னிக்கிறேன், எத்தனை முறை நான் உனக்கு கிருபை கொடுக்கிறேன். என்ன, எருசலேமை பார்த்து ஆண்டவர் அப்படிதான் சொன்னாருன்னு, எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து அணைக்குமாய் போல் எத்தனையோ முறை நான் உன்னோடு கூட பேசினேனே, தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசினேனே, உனக்கோ மனமில்லாமல் போயிற்று. இன்றைக்கு குணப்படாத ஒரு இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு காரியத்தில் நாம் குணப்படும்படி நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆமென். ஸோ ஒரு காரியம் தெரியுதா, ஒரு காரியம் உனக்கு சுருக்குன்னு கோபம் வருது, என்ன, அது நிறைய பேருக்கு வரும். டக்குன்னு கோபம் வரும், அப்படியே முகம் அப்படியே சவந்துடும். சரியா? அது கருப்பான முகம்தான். அந்த கோபம் வரும் பொழுது அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. என்ன செய்கிறாங்கன்னே தெரியாது. கையில் என்ன இருக்கோ அது பறக்கும் தட்டு தான். என்ன, கையில் என்ன இருக்கோ அப்படியே கோபம், அப்படியே என்ன செய்வாங்கன்னே தெரியாது. என்ன, ஸோ ஆண்டவர் சொல்கிறார், குணப்படு. ஆமே, குணப்படு. அப்படியே இருக்காது, கோபமாகவே இருக்காது. ஒரு நாள் மாதிரி இன்னொரு நாள் இருக்காது. என்ன, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. குணப்படு. ஸோ தேவ பிள்ளைகள், நமக்கு ஒரு சுகம் தேவைப்படுது. நம்ம ஆத்மாவில், நம்முடைய கேரக்டரில், நம்முடைய அனுதின வாழ்வில், அனுதினம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிற விதத்தில் சில இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. ஆமீன். நம்ம மற்றவங்களோடு பேசுறதில்ல, சில இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. நேற்று சும்மா ஜோக்கு தான் இது, உண்மையாக தான் பார்த்தேன். ஒரு சிஸ்டரை பார்த்தேன், அவங்கள பார்த்தா கொஞ்சம் மெலிஞ்சிருந்தாங்க. சரியா? நான் சொன்னேன், ஏமா மெலிஞ்சிருக்கிறேம்மா, நல்லது. ஏன்னா குழந்தையெல்லாம் பெற்ற பிறகு கொஞ்சம் ரொம்ப குண்டாக இருந்தாங்க. அதே மாதிரி திரும்ப வெளியில் போனேன், இன்னொரு பொண்ணை பார்த்தேன். சரி, நம்ம சர்ச்சுக்குள்ளே, அவளும் மெலிஞ்சிருந்தான். அவளையும் பார்த்து சொன்னேன், ஏமா மெலிஞ்சிருக்கிறேன்னு. இந்த 2 பேர் முகத்தில் என்ன சந்தோஷன்றீங்க. சரியா? அப்போ தான் நினச்சேன், பேசாமல் எல்லா பெண்களையும் பார்த்து, சகோதரிகளை பார்த்து, நீ மெலிஞ்சிருக்கிறம்மா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு உண்மையாகவே பயங்கர சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். ஸோ நான் என்ன செய்தேன், இனிமேல் கண்டுபிடிச்சிக்கிட்டேன், யாரை பார்த்து குண்டாக இருக்கிற அப்படின்னு சொல்ல, சிலரை பார்த்து என்னம்மா மெலிஞ்சிட்டேன்னு, அவங்க ஏற்கனவே அது பாவம் மெலிஞ்சு கிடக்குன்னு, அதை பார்த்து என்னம்மா மெலிஞ்சிட்டேன்னா அது மனசு கஷ்டப்பட்டுடும். அப்போ அவங்கள பார்த்து என்ன சொல்லணும், சிஸ்டர் நல்லா இருக்கிறம்மா, பிரதர் நல்லா இருக்கிறீங்க பிரதர். சிஸ்டருக்கு மட்டும் இல்லை, பிரதருக்கும் அதுதான், பிரதர் நல்லா இருக்கீங்க, முன்னாடியை விட கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களே, ஒரே சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். ஸோ நம்ம அனுதின வார்த்தை கூட என்ன செய்யணும், 4 பேரை உற்சாகப்படுத்துகிற மாதிரி நம்ம குணப்படணும். அல்லேலூயா. குணப்படணும். நம்மளை யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு சொல்கிறாங்க, தொடர்ந்து சொல்கிறாங்க, நீ செய்கிறது சரியில்லை, குணப்படணும். வேலை இடத்துல கூட, ஏன்னா உன்னுடைய மேனேஜரோ சூப்பர்வைசரோ உன் மேலே ஏதோ ஒரு இரக்கம் வைத்து தான் உன்னை வேலையில் வச்சுருக்கான். என்ன, பார்க்குறாம பாவம் குடும்பத்தோடு இங்கே இருக்கிறாங்க, வேலை இல்லைன்னு சொல்லிட்டா என்ன செய்வாங்க. என்ன, இவங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா என்ன செய்வாங்க. கல்யாணத்துக்காக தான் பிள்ளை கல்யாணத்துக்காக வந்து வேலை செய்துட்ருக்கிறான். ஸோ அந்த நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க, நீ எதுக்கு டெய்லி லேட்டாக வர, ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வரக்கூடாதா. என்ன, குணப்படணும். அப்படி நம்ம குணப்படலை அப்படின்னா நாம் சரியாகவே மாட்டோம். நம்ம ஒரு அடிபட்டால், ரொம்ப பெரிய அடிபட்டால் தான் நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம்.
ஒரு சாதாரண ஒரு 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 வெட்டு சமைக்கும் பொழுது, இல்லாட்டா ஒரு காய் அறுக்கும் பொழுது கையில் ஒரு சின்ன கீறல் விழுது, என்ன செய்யலாம்? தானாக குணமாகுது. இந்த சரீரத்துக்கே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் சில வேதனைகள் இருக்கு, கொஞ்ச நாள்லேயே குணமாயிடுது. ஒரு அன்பானவர்களை இழந்துடுறோம், ரொம்ப நைட்டெல்லாம் தூக்கம் வரல, ஒரு மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது, மனசு என்ன செய்தது? குணப்படுது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் சில தவறான காரியங்களை கூட குணப்படுத்த முடியும். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். தவறான பழக்கங்கள், உனக்குள்ள சில தவறான கெட்ட பழக்கம் இருக்கு. என்ன, நீ குடிக்க போயிடுற, இல்லாவிட்டால் தவறான காட்சிகளை பார்க்க போயிடுற, குணப்பட முடியும், குணப்பட முடியும். ஐ மீன் ஜஸ்ட் மனசில் சில எண்ணங்களை எடுக்கணும், அவ்வளவுதான். நான் இனிமேல் சரியாயிடுவேன். ஆமீன். ஸோ ஒரு நல்ல எண்ணங்களை எடுத்து நம்ம குணப்பட முயற்சி எடுக்கணும். சிலர் என்ன செய்வாங்க? குணப்படுவதற்கு பதிலாய் இன்னும் அந்த பிரச்சனையை அதிகப்படுத்துவாங்க. சில குழந்தைகளை நான் பார்த்துருக்கிறேன். அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புண்ணோ இல்லாட்ட ஒரு அடியோ பட்டால் போதும், அதை பெருசாக்கிடும். பார்த்துருக்கீங்களா? அதை போட்டு சொரிஞ்சிட்டே இருக்கும், அதை போட்டு அப்படியே அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும். அது சின்ன ஒரு கடுகளவு இருந்தது, அது நெல்லிக்காய் சைஸில் மாறிடும். ஏன்னா அந்த குழந்தையால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதே மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தீய குணத்தை, இல்லாவிட்டால் சில தவறான எண்ணங்களை, செயல்களை தயவுசெய்து பெருசாக்கிடாத, குணப்பட மட்டும் பார். ஆமென். கோபம் இருக்கா? குணப்படப்பார். எரிச்சல் வருதா? குணப்படப்பார். என்ன, சிலர் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா இவங்க 18 வார்த்தை சொல்லாட்டா இவங்களுக்கு மனசு குணப்படாது. என்ன, அப்படியே பொறிஞ்சு தள்ளிடுவாங்க. நீ ஆச்சு புருஷன் ஏதாவது உனக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அவர் அப்படியே அசந்து நின்றுடுவார். இந்த அம்மா டிக்ஷனரியில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விடுது, அவருக்கு தெரியல. அதுவும் இங்கிலீஷ் படித்த பொண்ணுங்க கிட்ட மாட்டினான்னு வையன், இவனுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல, அவளுக்கு மட்டும் கொஞ்சம் இங்கிலீஷில் கான்வென்ட்டில் படித்த பிள்ளையாக இருந்தா அவள் விடுறா பாருங்க பேச்சு. அப்பா, அவன் அப்படியே அசந்து நிற்கிறான். இது நம்ம பொண்டாட்டி தானே. கொஞ்சம் குணப்படுகிற வார்த்தைகளை பேசுவோம். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, குணப்பட்டுடு. ஆமென். கொஞ்சம் இது நல்ல, நான் பேசுகிறது நல்ல வார்த்தையா? குணப்படலாமா? ஹலோ, குணப்படலாமா? நான் இப்போ மோசமாவா இருக்கிறேன் அப்படின்னு நினச்சின்னா உண்மையாக நீ அப்படி தான் இருக்கிற. என்ன பாஸ்டர் நினச்சிட்றீங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன வியாதிப்பட்ட மாதிரியா இருக்குது? இல்லைப்பா, அவர் சொல்கிறாரு, சொல்கிறேன், நீ குணமாயிடு. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுவீங்களா? பிரைஸ் தி லார்ட். அடுத்து சொல்கிறாரு பாருங்க, எபிரேயர் 12வது அதிகாரம் 5வது வசனம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதே. ஸோ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தர் உன்னை சிட்சிக்கும் பொழுது அந்த சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவர் உன்னை கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிற தெய்வம். ஆண்டவர் எப்படி சிட்சிக்கிறார்னே தெரியாது, நம்மை சிட்சிப்பார். நீ வீட்டில் உன்னுடைய மனைவியையோ பிள்ளையையோ ரொம்ப அடிச்சுட்டு, காரணம் இல்லாமல் திட்டிட்டு நீ ஆஃபீஸுக்கு போன உடனே உன் மேனேஜர் உன்னை திட்டுவான். அவன் போட்டு உன்னை அந்த பாடுபடுத்துவான். உனக்கு தெரியாது ஏன் இவன் இப்படி திட்டுறான் நம்மளை. நம்ம செய்யாத தப்புக்கு அவன்லாம் சொல்லுவான், நீ அதை பண்ணலை, இதை பண்ணலை, அதை பண்ணலை. அப்போ நீ புரிஞ்சிக்கோ, ஆண்டவர் உன்னை என்ன செய்கிறாரு? சிட்சிக்கிறார். ஆண்டவர் ஏதோ ஒரு விஷயத்தில் நீ செய்கிறது ஆண்டவனுக்கு பிடிக்கலை. நீ ஆண்டவருடைய சிட்சை நம்முடைய லைஃப்பில் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். சில நேரத்தில் ஆண்டவர் சிட்சிப்பார், சில நேரத்தில் தாய் தகப்பன் சிட்சிப்பாங்க. அதிகமாக சபை பிள்ளைகளை ஒரு பாஸ்டருடைய பிரசங்கம் சிட்சிக்கும். ஸோ அது எதற்கு அப்படின்னா, நம்மளை சரிப்படுத்த. நமக்கு ஒரு வயசுக்கு அப்புறம் நம்மளை யாருமே நம்மளை ஆலோசனை சொல்லவே முடியாது. என்ன, அன்லெஸ் உன் ஃப்ரெண்டாக இருந்தா. இப்படி ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு வச்சு நீ அதில் சரியில்லை, இதில் சரியில்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த பாக்கியம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மட்டும்தான் உண்டு. ஆமென். அந்த கிருபை நமக்கு மட்டும்தான் உண்டு. ஆண்டோடைய ஆலயத்தில் தேவன் நமக்கு சிட்சித்து போதிப்பார், சில நேரத்தில் மனமுடையும்படி போதிப்பார். ஸோ தயவு செய்து தேவனுடைய சிட்சை உன் மேலே இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கண்டுபிடிங்க.
ஆண்டவர் நம்மளை சிட்சிக்கிறாரா? ஒரு நண்பன் வந்து உனக்கு அறிவு இருக்கா, இப்படி நடந்துக்கிட்டியே அப்படின்னு சொன்னால் புரிஞ்சிக்கோ, ஆண்டவர் உன்னை சிட்சிக்கிறார். உன் நண்பன் மூலமாய் சிட்சிக்கிறார். ஆமென். உன் நண்பன், அதற்கு தான் உன் ஆண்டவர் ஒரு நண்பனை வச்சிருக்கிறார். அவன் சொல்கிறான், ஏன் இப்படி நடந்துக்கிட்டே? உன் நண்பன் இடத்துல போய் சொல்கிறேன், நேற்று கோபம் வந்துச்சு ஐயா, மனைவி அடிச்சிட்டேன். சும்மா நீங்கள் அடிக்க மாட்டீங்க சொல்கிறேன், கோபம் வந்துச்சு, மனைவி அடிச்சிட்டேன். உடனே அவன் சொல்கிறான், உனக்கு கொஞ்சமாகிலும் புத்தி இருக்கா? அவள் தான் கன்சீவாக இருக்கிறேன்னு வேற சொல்கிறேன். அவள் ஒரு 3 மாதமோ 4 மாதமோ கன்சீவாக இருக்கிறான்னு சொல்கிறேன். இந்த நேரத்தில் இப்படி போட்டு அடிச்சிருக்கியே, உனக்கு புத்தி இருக்கா? அப்போ யார் உன்னை சிட்சிக்கிறா? கடவுள் உன் நண்பன் மூலமாக உன்னை சிட்சிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். நீ போய் உங்கள் ஆஃபீஸில் சொல்கிற, நேற்று எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப லேட்டாக வந்தார், எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சுது. என்ன, நான் தலையணையெல்லாம் தூக்கி வெளியே போட்டு கதவை பூட்டி வெளியே படுன்ட்டேன் ஹால்லையே. என்ன, அப்போது அந்த பொண்ணு சொல்லுது, உனக்கு புத்தி இருக்கா? சிங்கப்பூரில் வேலை எவ்வளோ கஷ்டம். அவர் வேலையை விட்டு சீக்கிரம் வந்தாருன்னா சீக்கிரம் ஊருக்கு போக வேண்டியிருக்கும். சரியா? அவருக்கு அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கஷ்டம். என்ன, உனக்கு தெரியாதா? என் வீட்டுக்காரர் கூட டெய்லி லேட்டாக தான் வர்றாரு, வந்து அப்படியே ஓஞ்சி போய் வர்றார். என்ன, உன்னுடைய தோழி என்ன செய்கிறா? உன்னை சிட்சிக்கிறாள். ஸோ அந்த சிட்சையை நீ அற்பமாக நினச்சி, இங்கே பாரு, உனக்கு என் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னா வாயை மூடிட்டு இரு அப்படின்னு நீ சொன்னீன்னா சிட்சை என்ன செய்கிற? அசட்டை பண்ணுறேன். இதோட நிறுத்திக்கோ. சும்மா சொன்ன என்ன, நீ உடனே எங்கள் அம்மா மாதிரியே திட்டுற. ஐயோ, அது நல்லது. ஆமேன். சிட்சையை ஏற்றுக்கொள். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சிட்சை ரொம்ப நல்லது. என்ன, உனக்கு கொஞ்சம் உணர்த்தப்படும். ஐயோ, நாம் செய்கிறது தப்பு போல இருக்கே. நீ சண்டே வரல, உடனே உன் ஃப்ரெண்டு ஒருத்தி ஃபோன் பண்ணி, ஏமா சண்டே வரல, தூங்கிட்டேன்னு உடனே அவள் சொல்கிறா, கண்ட மாதிரி திட்டுறா. என்ன, உடனே நீ அவளை, உன் சர்ச்சைக்கு நீ வரமாட்டேன்னு சொல்லாது. ஐயோ, நம்மளை சிட்சிக்க ஒரு சகோதரி இருக்கிறாளே. என்ன, நம்மளை கேள்வி கேட்க ஒரு சகோதரன் இருக்கிறானே. நம்மளை ஏதாவது ஒரு தவறான வழியில் போனால் இது போகாதேன்னு சொல்கிற ஒரு நல்ல அப்பா அம்மா இருக்கிறாங்களே. எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. என்ன, அனாதை பிள்ளைகளுக்கு கட்டி பிடிக்கவும் அம்மா இல்லை, கட்டி பிடித்து கொஞ்சவும் அப்பா இல்லை, அவங்கள அடிக்கவும் அப்பா இல்லை. பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? ஸோ தயவு செய்து சிட்சை அற்பமாக நினைக்காதீங்க. ஸோ தேவனுடைய ஆலயத்தில் நான் பிரசங்கிக்கும் பொழுது நிறைய நேரம் உங்களை சிட்சிப்பேன். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, அது அங்கே போயிட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகும். நான் ஒரு வார்த்தையை நான் சொன்னேன்னா உங்கள் எல்லாருக்கும் அது தனிப்பட்ட விதத்தில் நான் மட்டும் பேசுகிறேன். உங்கள் கண்ணை பார்க்கும்போது நீங்கள் அத்தனை பேரும் எனக்கு பேசுகிறீங்க. சரியா? அத்தனை பேரும் நான் ஒரு வார்த்தையை சொன்ன உடனே, நீ சரியா இருக்கியா அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. பாருங்க, அந்த பார்வை இருக்கு பாருங்க. இயேசுவே, பிரைஸ் தி லார்ட். சரியா? பொதுவாக நான் என்ன பிரசங்கிக்கிறேன்னு அதை தான் நான் செய்கிறேன். பொதுவாக நான் அப்படி 100க்கு 100ன்னு சொல்ல முடியாது. பொதுவாக நான் என்ன பிரசங்கம் பண்ணுறேனோ அதை தான் நான் செய்வேன். ஏன்னா யாராவது சிரிச்சிட்டாங்கன்னா நான் ஒரு நாளும் அவங்க சட்டையை பிடிச்சி, நான் யார் தெரியுமா, கிங் ஆஃப் க்ளோரி பாஸ்டர், வாயை மூடு சொன்னதே இல்லை. சில ஆட்கள்லாம் வந்து எனக்கு பார்த்து 1000 அட்வைஸ் கொடுக்கும். அப்படியே அடிக்கப்படுகிற ஆட்டை போல கேட்டுட்ருப்பேன். சரியா? ஆமாம், சிட்சை நமக்கு நம்ம நேசித்து தானே சொல்கிறாங்க. நம்மளை நேசித்து தானே இதை இப்படி செய்யுங்கன்றாங்க. நம்மளை நேசித்து தானே சில ஆலோசனையை கொடுக்குறாங்க. தயவு செய்து உனக்கு யாராவது ஒருத்தர் உனக்கு ஆலோசனை சொன்ன ஒருத்தர், உன்னை கடிந்து கொண்ட ஒருத்தரை நீ ஒதுக்கிட்ட அப்படின்னா கர்த்தரை நீ ஒதுக்கிட்டேன்னு அர்த்தம். அவங்களுக்கு என்ன தேவை உன்னை போய் கடிந்து கொள்ளணும்னு சொல்லி? என்ன, அவங்களுக்கு உன் ஃப்ரெண்ட்ஷிப் தேவை. உன் மேலே ஒரு அன்பு வச்சாக தான் அவங்க உங்களை என்ன செய்வாங்க, உன்னை கொஞ்சம் கடிந்து பேசுவாங்க, உன் மேலே கோபப்படுவாங்க. பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? உன் மேலே அன்பு வச்சாதான், நீ நல்லா இருக்கணும்னு நினச்சாதான் உன் மேலே அன்பு எடுத்து பேசுவாங்க. நான் கிங் ஆஃப் க்ளோரி சர்ச்சில் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆகவே தான் அவங்கள கூட பேசுகிறோம். சரியா? சில நேரத்தில் சிலரை பார்ப்போம், அவங்களுக்கு கடிந்து கொள்ளுதல் தேவைப்படாது. ஏன்னா அவங்க அப்படி அந்த அபிஷேகத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அசட்டை பண்ணுவாங்க. என்ன, அசட்டை பண்ணுறவங்களுக்கு முன்னாடி பன்றிகளுக்கு முன்பாக என்னத்தை போடாதுன்னு வேதம் சொல்லுது? முத்துக்களை போடாது. என்னுடைய வார்த்தைகள் முத்துக்கள். அந்த முத்துக்களை சில நேரத்தில் யாருக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு தான் நான் கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். பன்றிகளுக்கு என்னுடைய வார்த்தையை நான் போட்டேன்னா அதுங்க பீறி போடும், அது முத்துன்னே தெரியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸோ ஆகவே தயவு செய்து சிட்சையை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென். சொல்லுங்க, சிட்சையை ஏற்றுக்கொள்ளுங்க.
ஃபோன் பண்ணுறீங்க, அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ யாரோ ஒருத்தர் ஏதாவது சொல்கிறாங்க, இல்லாட்டி என்கிட்ட வர்றீங்க. நான் சொல்கிறேன், இது தப்பு, நீ செய்கிறது தப்பு. ஏன்னா நான் அதில் ரொம்ப கரெக்டாக இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல சொல்கிறாரோ அதை சொல்கிறதுல நான் ரொம்ப கரெக்டாக இருக்கேன். ஐ வாண்ட் டு டெல். ஏன்னா நான் ஆண்டவருடைய வார்த்தையா இல்லாட்டா கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ அதனால் அந்த சிக்ஷை ரொம்ப அற்புதமானது. அடுத்து மத்தேயு 18வது அதிகாரம் 10வது வசனம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, யாரையுமே அற்பமாய் எண்ணாதே. சிறு குழந்தைகளை கூட அற்பமாய் எண்ணாதே. படிக்காத பிள்ளைகளை கூட அற்பமாய் எண்ணாதே. உன் வீட்டில் வேலை செய்கிற அந்த பணிப்பெண்ணை கூட அற்பமாய் எண்ணாதே. ஏன்னா அவங்களுடைய தேவதூதர்கள் தேவனை தரிசிக்கிறார்களாம். ஆமீன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை. இங்கே இருக்கிற யாரையாவது நான் அற்பமாய் நினைத்தால் ஆண்டவரிடத்துல அந்த தேவதூதர் போய் சொல்லுவாங்க, இந்த பாஸ்டர் வின்சென்ட் அந்த சகோதரனை அற்பமாக நினைக்கிறாரு, அந்த சகோதரியை அற்பமாக நினைக்கிறாரு, அந்த குடும்பத்தை அற்பமாய் நினைக்கிறாரு. என்ன அதே போல் நீங்கள் ஒரு மனுஷனை அற்பமாக நினைச்சா, இல்லாட்டால் ஒரு ஊழியக்காரனை அற்பமாய் நினைத்தால் தேவ சமூகத்தில் போய் அவங்க சொல்லும் பொழுது என்ன நடக்கும்? ஆண்டவர் நம்மை நேரம் வரும் பொழுது, சூழ்நிலைகள் மாறும் பொழுது ஆண்டவர் நம்மையும் அற்பமாய் மாற்றிவிட முடியும். என்ன எதை விதைக்கிறாயோ அதை தான் நம்ம அறுப்போம். ஆனால் நம்ம அற்பமாய் ஒருத்தரை நினைக்கிறது ரொம்ப சகஜம், ரொம்ப சகஜம். அற்பமாக இருப்போம், அற்பமாய் நினைப்போம். நான் சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ யாரோ ஒருத்தர் ஒரு அவசர நேரத்தில் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் கட் பண்ணுறீங்க. என்ன நீங்கள் சும்மா தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு அவங்களோட பேச உங்களுக்கு பிடிக்கலை, உங்களுக்கு பேச பிடிக்கலை. இவன் இப்படி தான் கட் பண்ணி விடுறீங்க. சிலருடைய ஃபோனை கட் பண்ணணும், சிலருடைய ஃபோனை கட் பண்ண தான் வேணும். என்ன ஆனால் சில நேரத்தில் நீங்கள் ஒருத்தர் அப்படி அற்பமாக நினைக்கிறீங்க, இவனுக்கு ஒரு வேலை இல்லை, காசு கேட்டுகிட்டே இருப்பான், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஆண்டவர் நேரம் வரும், நீ ஒரு அவசர தேவையில் ஃபோன் பண்ணும் பொழுது உனக்கு அதே நடக்கும். ஸோ ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, யாரையும் அற்பமாக நினைக்காதே. ஆமீன். அவங்களுடைய தோற்றத்தை வச்சு அற்பமாக நினைக்காதே, அவங்களுடைய படிப்பை வச்சு அற்பமாக நினைக்காதே. ஏன்னா அவங்களுடைய தேவதூதன் தேவனை சந்தித்து நம்ம மேலே கம்ப்ளைண்ட் பண்ணணுமா? தேவதூதன் நம்மளை பார்த்து நம்ம மேலே போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா? இந்த பிரதர் அவங்கள அற்பமாக நினைக்கிறாங்க. ஒருவேளை நீ ரொம்ப அழகாக இருக்கலாம், அதுக்காக அழகில்லாத ஒரு மனுஷன் நீ அற்பமாக நினைக்கக்கூடாது. என்ன சில ஆட்கள் உண்டு, நல்ல அழகானவங்க கூட தான் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வைப்பேன். என்ன அவங்களோட கூட தான் மற்றவங்களை பார்த்து அப்படி திருப்பிட்டு போயிடுவாங்க. என்ன சில ஆட்கள் உண்டு, நல்லா படித்தவங்க, நல்ல அந்தஸ்து உள்ளவங்க, இன்னும் சொல்ல போனால் தங்களுடைய கம்யூனிட்டியை சேர்ந்தவங்ககிட்ட மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஷிப் வைப்பாங்க, மற்றவங்களை அற்பமாக நினைப்பாங்க. ஏன்னா இவங்க அந்த கம்யூனிட்டியா சே அற்பமாக நினைப்பாங்க. ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் நீ அப்படி நினைக்கும் பொழுது தேவ தூதர்கள் உன்னை குறித்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் இடத்துல சொல்கிறாங்க, இவன் ஒருத்தனை அற்பமாக நினைக்கிறான். ஸோ ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு குணம். ஸோ இந்த குணம் நமக்குள்ளே இருந்தால் நாம் நம்மளை குணப்படுத்தி கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். நம்மளை சரிப்படுத்தி கொள்ளணும். ஏனென்றால் நம்ம எப்போ ஒருத்தர் அற்பமாக பார்க்குறோமோ நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நாள் நிச்சயம் வரப்போகுது. என்ன ஒருத்தன் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கிறான், உன்னை விட அவன் பிரில்லியன்ட், அவனுக்கு கொஞ்சம் பயம், எடுத்த உடனே கொஞ்சம் பயம், எப்படி அந்த வேலையை ஆரம்பிக்கிறது, கொஞ்சம் ஒரு பயந்த சுபாவம் உள்ளவன். உடனே நீ எல்லாம் என்னத்தை பிஇ படிச்சுட்டு வந்திருக்க, உனக்கு ஒன்றும் தெரியல, நீ ஒரு முட்டாள், இல்லை ஒரே ஒரு மாதம் தான், அதுக்கப்புறம் அவன் தலையில் உட்கார போகிறான். அப்படிப்பட்ட ஞானம் உள்ளவன். என்ன அப்படிப்பட்டவன் கொஞ்சம் அவனுடைய ஸ்டார்டிங் ப்ராப்ளம் அவனுக்கு. என்ன ஸோ அப்போ தயவு செய்து வேலை இடத்திலேயோ குடும்பத்திலேயோ அற்பமாக நினைக்காதீங்க. ஒருவேளை ஒரு குடும்பத்தில் நீங்கள் போய் கல்யாணம் படித்து போயிருக்கிறீங்க, அண்ணன் தம்பி 2 பேரோ 3 பேரோ, அதில் நீ தான் ரொம்ப வெல்த்தியஸ்ட் மருமகள், இல்லை நீ தான் ரொம்ப படித்த மருமகள், நீ தான் ரொம்ப சம்பாதிக்கிற மருமகள். இப்போ நீ இந்தியாவிலேருந்து இப்போ சிங்கப்பூரில் இப்போ நீ டாலரை சம்பாதிக்கிற மருமகள், நீ தான் சின்னவ இளைய மருமகள் வீட்டில்,
சரியா? திரும்பி நீ இந்தியாவுக்கு போகும் பொழுது இல்லாட்டா அங்கே போய் அவங்க மற்ற உன்னுடைய 2 மூத்த அக்காமார் இருப்பாங்கல்ல, அவங்கள அற்பமாக நினச்சிடாத. நான் யார் தெரியுமா? நான் சிங்கப்பூரில் ஐடி ஃபீல்டில் இல்லாட்டா நர்ஸாக இருக்கேன். எனக்கு மாதம் 1.5 லட்சம் சம்பளம். எத்தனை லட்சம்? 1.5 லட்சம் சம்பளம். நீ என்ன பண்ணிகிட்ருக்க? என் படிப்பு என்ன தெரியுமா? நினைக்காத. அந்த பிள்ளைங்க, அவங்களுடைய பிள்ளைங்க டாக்டர் ஆகிடும், உன் பிள்ளைங்க நர்ஸாகவே இருக்கும். விளங்குதா அவங்களுக்கு? என்ன அடுத்து வரும்போது அவ சொல்லுவா, அன்றைக்கி ஒரு ஊழியக்கார் வந்தார் பாருங்க, எனக்கு அந்த மனுஷனை பார்த்தா ரொம்ப சாதாரணமாக இருக்கிறார். ஆந்திராவிலேருந்து வந்தார். எனக்கு எப்போவும் அவன் இந்த ஃபேஸ்புக்கில் ஏதாவது மெசேஜ் கொடுத்துட்டு இருப்பார். ரொம்ப சாதாரணமாக இருந்தார். அப்போ அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவரை பற்றி கேட்டுட்டு இருந்தேன். உங்கள் மகன் என்ன செய்கிறான் ஐயா அப்படின்னு கேட்டால், ஒருத்தன் டாக்டர்ன்றார், இன்னொருத்தன் ஐடி கம்பெனியில் பெரிய வேலையில் இருக்கிறான், இன்னொரு பொண்ணு PhD பண்ணிகிட்டு இருக்குன்றார். அவரை பார்த்தா ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இல்லாத ஒரு மனுஷனை போல் இருக்கிறாரு. அவரை பார்த்தாலே நம்ம அவரை கனப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையே இல்லை பாருங்க. அவருடைய பிள்ளை ஒருத்தன் MBBS 3rd year படிச்சுட்டு இருக்கிறான் ஐயா, இன்னொருத்தன் ஒரு சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை செய்துட்டு இருக்கிறான் ஐயா, ஒரு பொண்ணு PhD பண்ணிவிட்டு ஏதோ வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஊழியக்காரர் எப்படி ஐயா படிக்க வச்சிங்க? எல்லாம் பிரபு ஆண்டவருடைய தயவு. என்ன ஆண்டவர் அப்படி பண்ணிட்டார். நம்ம யாரையுமே அற்பமாக நினைக்க முடியாது. நாம் அப்படியே ரொம்ப ஹை கிளாஸாக படித்து அப்படி தான் வந்திருப்போம். நம்ம பிள்ளைங்க O level தாண்டார். என்ன அது O level சரியா? ஸோ தயவு செய்து யாரையும் அற்பமாக நினைக்காத. என்ன யாரையும் அற்பமாக நினைக்காத. ஆண்டவர் சொல்கிறாரு, அற்பமாக நினைச்சா தேவதூதர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம். அதுக்கு தான் வேதம் சொல்லுது, ஒருத்தரை ஒருத்தர் என்ன செய்யுங்க? கனம் பண்ணுங்க. நீ கனம் பண்ண உனக்கு கனம் வரப்போகுது. ஆமேன். சரியா? ஒருத்தரை நீங்கள் உதாசீனப்படுத்தினீங்கன்னா உதாசீனம் வரப்போகுது. ஒருத்தரை குறித்து நம்ம தவறாய் பேசினால் நம்மை குறித்து யாரோ ஒருத்தர் தவறாக பேச போகிறாங்க. ஒருத்தரை நம்ம அற்பமாய் நடத்தினால் யாரோ ஒருத்தர் நம்மளை அற்பமாக நடத்த போகிறாங்க. ஒருத்தரை குறித்து நம்ம தவறாய் நினைச்சால் 1000 பேர் நம்மளை குறித்து தவறாய் நினைப்பாங்க. ஆமேன். அல்லேலூயா. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? யாரையுமே என்ன செய்திடக்கூடாது? உதாசீனப்படுத்திடக்கூடாது. இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, லூக்கா 18:9, அன்றியும் தங்களை நீதிமான் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஓமையை சொன்னார். தங்களை நீதிமான் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் நினைத்தவர்கள். என்ன ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்றார். என்ன ஓமை அது? சொல்லுங்க. அப்படின்னா எனக்கு எப்படி கேட்கும்? 2 பேர் ஜெபம் பண்ண போகிறாங்க. என்ன 2 பேர் ஜெபம் பண்ண போகிறாங்க. ஒருத்தன் யாரு? பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். ஸோ இந்த பரிசேயனுக்குள்ள ஒரு மனசில் எப்பவுமே ஒரு எண்ணம், நான் யாரு? நீதிமான். சொல்லுங்க, நான் யாரு? நான் நீதிமான். அவன் ஏன் தன்னை நீதிமான் நினைச்சான்? அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் நல்ல காரியங்கள். அவன் பரிசேயன், வேதத்தை வாசித்து வேதத்தின்படி நடக்கிறான். நான் நல்லவன், உபவாசம் இருக்கிறேன், தேவனுடைய வேதத்தை வாசிக்கிறேன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படலை, நான் அவன் செய்ய வேண்டிய தசம்பாகத்தை தரான், செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறான். உடனே அவன் நினச்சிட்டான், நான் யாரு? நீதிமான். ஆயக்காரனை பார்க்கிறான். அவனுக்கு ஆயக்காரனை பார்த்தா பாவியாக தோணுது. எனக்கு அன்பானவர்களே, சில நேரத்தில் இந்த விஷயத்தில் நம்ம எல்லாருமே தவறிடுவோம். நாம் என்ன நினைப்போம்? நாம் அதிகமாக சர்ச்சுக்கு வரோம், அதிகமாக நம்ம ஊழியம் செய்கிறோம், அதிகமாக கொயரில் இருக்கிறோம், அதிகமாக நம்ம செல் குரூப்பில் இருக்கிறோம், அதிகமாக நம்ம பிரயாசப்படுறோம். உடனே நம்மளை அறியாமலே ஒரு நீதி என்கிற ஒரு போர்வை நம்மளை மூடிக்கொள்கிறோம். நான் யார்? ஒரு நீதிமான், நான் ஒரு செபிக்கிறவன். சில நேரத்தில் யாராவது கலர் முடி அடிச்சுட்டு யாராவது வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் நம்ம உடனே சொல்லிவிடுவோம், அவன் யார்? அவன் பாவி. பாரு எப்படி தலையை வச்சுட்டு வரான் பாரு, பாவி அவன். என்ன? ஆனால் அந்த பாவியினுடைய இருதயம் உடைக்கப்பட்டு, ஐயோ நான் பாவம் செய்துட்டேனே, இயேசுவே இந்த ஆலயத்தில் போய் ஒரு 1/2 மணி நேரம் என் பாவத்தை உங்களுடைய சமூகத்தில் அறிக்கை செய்யட்டோன்னு சொல்லி வருவான் பாருங்க. அவனை ஆண்டவர் நீதிமானாக மாற்றிடுவார்.
நான் நேற்று நைட்டு ப்ரேயரில் இருந்திருக்கிறேன், வல்லமையாக ஆண்டவர் இறங்கினார், நான் பெரிய பரிசுத்தவான்னு சொல்லி வந்துட்டு அப்படியே வந்த வண்ணமாகவே நம்ம திரும்பி போவோம். ஸோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நாம் யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஆமென். யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஒருத்தர் அவுட்வர்ட் லுக்கை பார்த்து அவங்கள பாவின்னு சொல்லிடக்கூடாது, அவங்க பின்மாற்றக்காரன் சொல்லிடக்கூடாது, அவங்க உலகத்து மனுஷன் சொல்லிடக்கூடாது. நமக்கு அவங்களுடைய இருதயம் தெரியாது. என்ன நம்ம உங்களுடைய இருதயம் எனக்கு தெரியாது. உங்கள் இருதயத்தை தெரிந்தவர் தேவன் ஒருவர் தான். ஆமென். சில நேரத்தில் செபிக்கும் பொழுது அந்த டிசர்னிங் ஸ்பிரிட்டில் சிலவற்றை நாங்கள் புரிந்து கொள்வோம், இவங்க எப்படின்னு சொல்லி. ஆனால் உங்கள் இருதயத்தை தேவன் மட்டும்தான் அறிவார். ஆமென். உங்கள் இருதயத்தில் எவ்வளோ நல்ல குணங்கள் இருக்குது, உங்கள் இருதயத்தில் எவ்வளவு தாழ்மை இருக்குது, உங்கள் இருதயத்தில் எவ்வளவு அன்பு இருக்குது, உங்கள் இருதயத்தில் எவ்வளவு ஏக்கங்கள் தேவன் மேல் இருக்குது, யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் சிலரை பார்க்கும் பொழுது கஷ்டமாக இருக்கும். அவன் பாவம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை செய்துட்டு அவன் விளையாட்டு நைட்டு வேலையை முடிச்சுட்டு வந்து ஒரு வாரத்தில் உட்காந்து நான் பிரசங்கம் பண்ண தூங்கிட்டு இருப்பான். நமக்கு அவனை பார்க்க பாவி, என் பிரசங்கத்தில் நீ தூங்குறியான்னு நினைப்போன்னு. ஆனால் அவன் பாவம், அவன் என்ன பாடுபட்டு நைட்டெல்லாம் வேலை செய்து, ஐயோ தூங்கினாலும் தூங்கலாம், பாஸ்டர் வின்சென்ட் பிரசங்கம் பண்ணது தூங்கலான்னு சொல்லி அவன் அவ்வளோ தாகத்தோடு வந்து உட்காந்துருக்கிறான். சரியா? ஸோ நமக்கு அவனுடைய உள்ளம் தெரியாது, வெளி தோற்றத்தை பார்க்குறோம். என்ன தூங்கி விழுந்துட்டு இருக்கிறானே, என்ன இவனுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், அவனுக்குள்ளே இருப்பார் ஆண்டவர். ஆண்டவரே சொல்லுவார், மகனே நீ தூங்கு. சரியா? மகனே நீ என்ன செய், தூங்கு. பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா சிலருக்கு? ஓ கர்த்தர் தான் நமக்கு ஆலயத்தில் இயேசுவின் நாமத்தினால. பிரைஸ் தி லார்ட். இந்த பிரசங்கத்துக்காக உங்களை கொஞ்சம் விட்டு வைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. சொல்லுங்கள், யாரையுமே என்ன செய்யாதீங்க, ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவங்களுடைய தோற்றத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க, அவங்க பேசுகிறத வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. சிலருக்கு நல்ல இருதயம் இருக்கும், பேச தெரியாது. சிலருக்கு பொல்லாத இருதயம் இருக்கும், தேன் மாதிரி பேசுவான். அப்பா அவ்வளோ இனிமையாக பேசுவான். வாங்க பாஸ்டர், நன்றாக இருக்கின்றீர்களா, அவ்வளோ அழகாக பேசுவான். சரியா? ஆனால் உள்ள ரொம்ப மோசமாக இருக்கும். சிலருக்கு பேச தெரியாது. பாஸ்டர் அவர் யூ பாஸ்டர்னுவான். நமக்கு என்னடா ஒரு பாஸ்டர்னா ஒரு மதிப்பு கதிப்பெல்லாம் இல்லை. ஹை பாஸ்டர்னுவான். நமக்கு ஏன் எதுக்கு பாஸ்டர்? நம்மளை யாரும் அப்படி ஹை பாஸ்டர் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்கல்ல. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் சொல்லுங்க. ஹலோ பாஸ்டர். சில நேரத்தில் இந்த சைனீஸ் கிட்டலாம் பேசும்போது ரொம்ப தமாசா இருக்கும். அவனுக்கு பேசும்பொழுது ஹலோ பாஸ்டர் ஹவ் ஆர் யூ அப்படின்னா 4 தட்டு தட்டிட்டு போவானுங்க. பெகுலியான உள்ளம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆனால் நம்ம ஆட்கள் அவ்வளோ அழகா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாஸ்டர்னுவோம். ஸோ நம்ம வெளி தோற்றத்தை வச்சு யாரையுமே என்ன செய்ய முடியாது, ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, யாரையும் நீ நியாயம் தீர்க்காத, அது என் வேலைன்றார். ஆமென். அது யாருடைய வேலை? என் வேலை. நீ வந்தியா, சர்ச்சைக்கு வந்தியா, நல்லா ஜெபம் பண்ணு, பரிசுத்தமாக போ. அவங்கள பார்த்துட்டு அப்படி ஒன்றரை கண்ணில் அவங்கள பார்த்துட்டு, ஓ இது எதுக்கு சர்ச்சைக்கு வருது அப்படியெல்லாம், அது என் வேலை, நான் பார்த்துக்கிறேன். அவங்க எப்படி வந்தாலும் நான் என்ன செய்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். அவங்க ஜெபம் பண்ணும்போது முக்காடு போடலை. சரியா? அந்த அம்மாவுக்கு முக்காடு போடனே தெரியாது. அது பாவம் சர்ச்சைக்கு வர்றது இதை முதல் முறையாக ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு சாரியை கட்டி அது வந்திருக்கு. என்ன அது பொம்மைக்கு சாரி கட்டின மாதிரி அது பாவம் வந்து நிற்குது. என்ன அதை பார்த்து அதுக்கு ஒரு சந்தோஷம், நம்ம நல்ல ஆண்டவருடைய ஆலயத்தில் ஒரு சாரியோட போனோம்னு சொல்லி அது ஒரு சந்தோஷத்தில் வருது. அதை பார்த்து இப்படி எல்லாமா சாரி கட்டுறது, இப்படி எல்லாமா கொண்டை போடுறது, இப்படி எல்லாமா, சரி என்ன சரி விட்டுடுங்க, ஆண்டவர் ஜட்ஜ் பண்ணட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த வெளி தோற்றத்தெல்லாம் ரொம்ப பெருசாக அவர் பார்க்கல, அதெல்லாம் ரொம்ப பார்க்கல. என்ன சில நேரத்தில் நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து நம்ம பண்ணுற அநியாயம் தான் பெருசாக இருக்குது. அது கருப்பில் வந்தாலும் நல்லா வருது. அது உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் கருப்பாக வந்து நின்னாலும் உள்ளம் வெள்ளையாக இருக்குது. ஹலோ இருக்கீங்களா? நான் யாரையும் பார்த்து பேசலை. சரியா? நான் பொதுவாக சொல்கிறேன். ஸோ லெட் us not judge anyone. ஆமென். ஆண்டவர் சொல்ற நல்லா சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் நினைக்கிற சிலர், பரவாயில்ல, அது யாரு தான் அவங்க சொல்லுங்க, யாரு? சிலர். ஆமென். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 22வது வசனம். புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி
இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன். தேவனுடைய வீட்டை, தேவனுடைய சபையை அசட்டை பண்ணாதே, இல்லாதவர்களை வெட்கப்படுத்தாதே. சில நேரத்தில் சபையில் சில ஒழுங்குகள் வந்தது நல்லா தான் இருக்குது. சில பெந்தேகோஸ்தே சபையில் போனால் எல்லாரும் யூனிஃபார்ம் மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட். ஸோ அந்த நேரத்தில் இந்த அம்மா அந்த பட்டுப்படம் இப்படியெல்லாம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர மாதிரிலாம் வீச முடியாது. என்ன அப்படியே என்ன எல்லாம் என்ன ட்ரெஸ் தான்? ஒயிட் அண்ட் ஒயிட். அதே மாதிரி சில சர்ச்சுக்கு போனால் எல்லாம் நகையே போடக்கூடாது, எல்லாத்தையும் எடு. இந்த லாங் செயின் சொல்லின்னா இது வரைக்கும் வயிறு வரைக்கும் சிலர் அந்த செயினெல்லாம் போட்டெல்லாம் வர முடியாது. என்ன? ஸோ சில நேரத்தில் சில சபைகள் நல்லதாக தான் தோணுது. என்ன? ஏன்னா சிலர் என்ன செய்தாங்களாம், ஆதி திருச்சபையில் திருவிருந்துன்னு சொல்லிட்டு அவன் விதவிதமாக சாப்பாடை கொண்டு வந்து, அந்த காலத்தில் திருவிருந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, நாம் பண்ணுற மாதிரி ஒரு அப்பத்தை எடுத்து இது இயேசுவின் ரத்தம், இது கர்த்தருடைய சரீரம்னு சொல்லி அப்படி தரலை. அவங்கெல்லாம் சாப்பாடு கொண்டு வந்திருக்கிற, அவன் அதை வச்சு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீர் உன்னை எனக்காய் மரித்தீர், உன்னுடைய சரீரத்திற்காய் ஸ்தோத்திரன்னு சொல்லி அவன் சிக்கனாக அடிக்கிறான். சரியா? அவன் மட்டனாக சாப்பிட்றான், கோழி அதெல்லாம் சாப்பிட்றான். இல்லாத வந்து உட்காந்துருக்கிறான். அவன் பார்க்குறான், ஐயோ இந்த தேவனுடைய ஆலயத்தில் ஒருத்தன் வீட்டில் இருந்து நல்லா கொண்டு வந்து அப்படி தான் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இது கர்த்தருடைய பந்தின்றான். இன்னொருத்தன் பாவம் ஏதோ ஒரு அப்பத்தை ஏதோ கொண்டு வந்து ஒரு ஓரத்தில் உட்காந்து வெட்கத்தோடு சாப்பிட்றான். அப்படி இருந்திருக்கு திருவிருந்து. ஸோ அதை தான் பவுல் கடிந்து கொள்கிறார். தேவனுடைய வீட்டை நீ ஏன் அசட்டை பண்ணுற? உன் ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதித்திருந்தாலும் சபைக்கு வரும் பொழுது ரொம்ப என்ன செய்யாத, ரொம்ப ஓவராக உன்னை காட்டிக்காது. ட்ரெஸ் நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, நல்ல நகை போடுங்க, வாயில் ரொம்ப பேசாதீங்க. என் வீட்டுக்கார் என்ன தெரியுமா, என் வீட்டுக்கார் பயங்கர சம்பளம். உங்கள் வீட்டுக்காருக்கு சிஸ்டர் கேட்காத, பாவம். என்ன? உன் வீட்டுக்காருக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், ஒரு பெரிய மேனேஜர், பெரிய பெரிய வேலையில் இருக்கிறார், நல்லது. ப்ரைஸ் எல்லாம் அவங்களுக்கு ஆண்டவர் என்ன அளந்து கொடுத்தாரோ அது. ப்ரைஸ் எல்லாம் ஐ நான் அந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன் சிஸ்டர், எனக்கு 7,000 சேலரி. நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க? இல்லை சிஸ்டர் நான் படித்தேன், பிஹெச்டி தான் படித்தேன், இங்கே சரியான வேலை இல்லை, ஏதோ ஒரு கம்பெனியில் போய் ஒரு $1,000 வேலை செய். அப்படிலாம் அவங்கள நாய் கூப்பிடுற மாதிரியெல்லாம் கூப்பிடாத. சரியா? தயவு செய்து சபையில் யாரையும் அசட்டை பண்ணாத. ப்ரைஸ்லாம் உங்கள் பையன் என்ன மார்க் வாங்கியிருக்கிறாமா, அவன் எல்லாத்துலையும் ஏ ஸ்டார். அப்படியா? உங்கள் பையன் அவங்க அப்படியா டியூஷன் அனுப்புறது இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா, அசட்டை பண்ணாத. என்ன உன் பிள்ளைய ரொம்ப ஓவராக பேசாத. ஜஸ்ட் எல்லாரை போல் நார்மலாக. நீ ரொம்ப படித்த மனுஷனாக இருந்தாலும் சாதாரணமாக இருக்கக்கூடிய தம்பிமாரோடு கூட போய் அன்பாக போய் பேசி பழகு. என்ன பேசி பழகு. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம சபைக்குள்ளே வந்துட்டோம்னா எல்லாரும் ஒன்று தான். ப்ரைஸ் எல்லாம் எல்லாரும் பிரதர்ஸ், எல்லாரும் சிஸ்டர்ஸ், அவ்வளோதான். சபைக்குள்ளே வந்துட்டோம்னா நமக்கு எந்த தேசம், எந்த மொழி, ஒன்றுமே கிடையாது. we are all one people. ஆமென் ஆமென் சொல்லுவீங்களா? எல்லாரும் ஒருத்தர். என்ன அவங்களுடைய முக ஜாடையை பார்த்து, கலரை பார்த்து ஒருத்தரையும் அசட்டை பண்ணாத. உனக்கு பணம் இருந்தால் நீ நல்லா இரு, முடிஞ்சால் 4 பேருக்கு உதவி செய். ப்ரைஸ் தி லார்ட். ஸோ அதுதான் அந்த சபையை நீ அசட்டை பண்ணாது. சில நேரத்தில் நம்ம சபையை அசட்டை பண்ணிடுறோம், சபையினுடைய ஜெபங்களை அசட்டை பண்ணிடுறோம். ஆண்டவர் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பதே அந்த சபையில் நம்ம எப்படி இருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழிப்பார்கள். நிறைய பேர் சபையில் நம்ம பல விதங்களில் செழிக்கணும். நம்முடைய உறவு செழிக்கணும், நம்முடைய சுகவாழ்வு செழிக்கணும், நம்முடைய ஐஸ்வர்யம் செழிக்கணும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செழிக்கணும், நமக்குன்னு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஊழியம் செழிக்கணும். நாம் ஏதோ இந்த பூமியில் ஒரு மிருகத்தை போல வாழலை. இந்த பூமியோடு நம்முடைய வாழ்க்கை முடியலை. நமக்கு ஆண்டவர் பரலோகத்தில் இயேசுவோடு கூட நம்ம நடக்கணும், அவரோடு கூட நம்ம உலாவணும். பரலோகத்தில் டிஃப்ரெண்ட் லெவல் இருக்குது. ஸோ அந்த லெவலில் நீ சரியாக இருக்கணும்னா சர்ச்சில் நீ சரியாக இருக்கணும். ஆண்டவருடைய ஆலயத்தில் நீ சரியாக இருந்தால் தான் தேவன் உன்னை பரலோகத்தில் மேன்மையான இடத்துல வைப்பார். ஏதோ ஒரு சண்டே வந்துட்டு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நினச்சா இல்லை. தேவனுடைய ஆலயத்தில் ஜெபங்களில் கலந்து கொள்ளணும்.
இந்த ஆலயத்தில் உனக்குன்னு ஒரு ஊழியம் இருக்கணும். அசட்டை பண்ணாதே. சபையில் ஊழியம் செய்கிறதெல்லாம் எதுக்கு இல்லை, அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சபையில் உனக்கு ஒரு ஊழியம் இருக்கணும், சபையில் உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும், சபையில் நீ ஒரு இடத்துல நீ இருக்கணும். நீ இல்லைன்னா அந்த இடம் காலியாக இருக்கணும். திடீர்னு நாளைக்கு வரும்பொழுது அந்த ட்ரம்ஸை நம்ம எடுத்துடுறோன்னு வைங்களேன், நீங்கள் வந்தோடனே பார்ப்பீங்க என்ன இல்லை, ட்ரம்ஸ் இல்லை. திடீர்னு நாளைக்கு வரும்பொழுது இந்த ஃபுல் ஃபிட்டை எடுத்துட்டோம். அப்போ யோசிப்பீங்க, எங்கே போச்சு ஃபுல் ஃபிட்டை காணுமே. தேடுவீங்களா இல்லையா? தேடுவோம். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு பொருள் இல்லை அப்படின்னா நமக்கு தெரியுது எங்கேயோ மாறி போச்சு. என்ன, நீங்கள் வீட்டுக்கு போன உடனே வீட்டுக்கார் வந்த உடனே அவர் அந்த ரிமோட் கண்ட்ரோலை கேட்குறார், அதுக்குன்னு ஒரு இடத்த வச்சுருக்கிறார். அது இல்லை, அது கிச்சனில் இருக்குன்னா அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா இந்த அம்மா ஏதோ ஒரு ஃபோனு நினச்சி அதை எடுத்து போயிடுச்சு கிச்சனுக்கு. என்ன, அதுக்கப்புறம் அங்கேயே வச்சுட்டு வந்துடுச்சு. என்ன, அப்போது இவருக்கு கோபம் வருது. ஏன், அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். சபையில் உனக்குன்னு ஒரு இடம் இருக்குது. ஆமீன். அதை அசட்டை பண்ணாதே. அந்த இடத்த நீ தான் பிடித்து நீ தான் அதை பாதுகாக்கணும். வாலிபனாக இருக்கிற பிள்ளைகளுக்கு மியூசிக்கில் ஒரு இடம், என்ன சண்டே ஸ்கூலில் இடம். நான் அதை கொண்டு வர போகிறேன். சண்டே ஸ்கூலில் கொஞ்சம் கொஞ்சமாக பெரியவங்களெல்லாம் சண்டே ஸ்கூல்லேருந்து எடுக்க போகிறோம். எடுத்துட்டு இந்த நம்ம நம்மளோட யூத் சர்ச்சில் இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸாக கொண்டு வர போகிறோம். அப்போ தான் அவங்கள என்கேஜ் பண்ண முடியும். அப்போ தான் அவங்க அடுத்த ஊழியத்துக்கு வருவாங்க. இப்போ சண்டே ஸ்கூலில் இருக்கிறவங்களெல்லாம் நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். சண்டே ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த டீச்சர்ஸ், அந்த சீனியர் ஆட்கள்லாம் ஊழியத்தில் எதுக்காவது வந்துடணும் அவங்க. ஏன்னா அவங்களுடைய ஏஜுக்கும் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுடைய ஏஜுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ். இந்த அம்மா 40 வயசு, அது 8 வயசு. ஸோ கனெக்ட் ஆக மாட்டிருக்கு. என்ன, கனெக்ட் ஆக மாட்டிருக்கு. அந்த பிள்ளைகளுடைய உணர்வு தெரிய மாட்டிருக்கு. அந்த பிள்ளைங்களுக்கு குதிச்சு ஆடினாதான் அதுங்க ஆடும். இவங்களுக்கு குதிக்க முடியாது. டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் ஆர் அஃபெக்டிங் தேட். ஓகே, இவங்களுக்கு குதிச்செல்லாம் பாட முடியாது. ஸோ அப்போ அதை நாங்கள் என்ன நினச்சிருக்கிறோம், அப்போ அந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களை, அந்த யூத் பிள்ளைங்களை கொண்டு வந்தால் அந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஐக்கியம் உண்டாகும்னு சொல்லி யோசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். ஸோ சண்டேக்குள்ள நம்முடைய யூத்துகளுக்குன்னு சொல்லி ஒரு இடத்துல அவங்க அதை பிடித்து கொள்ளணும். அதே போல் இந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க, வாலிப தம்பிமாருங்க, படித்த பசங்க, நாலேஜ் உள்ள பசங்க ஆண்டோடைய ஊழியத்தில் என்ன, உனக்குன்னு சொல்லி சபையில் ஒரு இடம் இல்லை அப்படின்னா நீ ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நீ இழக்கிற. ஏதோ எனக்கு தெரியாது, உனக்கு ஆண்டவருடைய ஆலயத்தில் ஒரு இடம் இல்லை, நிச்சயமாக வந்துட்டு போயிட்டு இருக்கிறேன்னு பாருங்க. நல்லது, உன்னுடைய ரட்சிப்பை நீ தக்க வைத்துக் கொள்வே. ஆனால் ஆலயத்தில் நீ இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. ஒரு வேலைக்கு போனால் அந்த வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குற, இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறோமா? அந்த வேலையில் எனக்கு ப்ரொமோஷன் வேணும், நான் 5 வருஷமாக இருக்கிறேன், ஐயா எனக்கு ஏன் ப்ரொமோஷன் இல்லை? ஒரு ஆலயத்தில் நீ ஏன் அதை எதிர்பார்க்கறது இல்லை? என்ன, அந்த ஆலயத்தில் நான் 5 வருஷமாக இருக்கிறேன், இந்த ஆலயத்தில் எனக்கு ஆண்டவர் என்ன தந்திருக்கிறார்? ஸோ அது தேவனுடைய ஆலயத்தை அசட்டை பண்ணுவது. ஆண்டவருக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை அசட்டை பண்ணுறேன். ஸோ தயவு செய்து தேவ பிள்ளைகள் நம்ம சும்மா ஏமாத்திட்டே சுற்றிட்டு இருக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிப்போம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 2வது வசனம். விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராய் இருக்கிறதினாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல்வேலையின் பலனை பெற்றுக்கொள்கிற அவர்கள் விசுவாசிகளுக்கு பிரியமாய் இருக்கிறபடியினால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள். இந்தபடியே போதித்து புத்தி சொல்லு. பவுல் என்ன சொல்றாரு, நீ வேலை செய்கிற உன்னுடைய எஜமான் ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஆண்டவர் அறிந்த ஒரு பிள்ளை, ஒரு சபையில் இருக்கிற ஒரு பிள்ளை. உன்னுடைய எஜமான் சபையில் இருக்கிறாரு, அவரும் உன்னை போல ஒரு விசுவாசி. ஆனால் அவர் ஒரு கம்பெனி வச்சிருக்கிறார், அந்த கம்பெனியில் இல்லாட்டா அவர் ஒரு தொழில் வச்சிருக்கிறார், அந்த தொழிலில் அவர் ஒரு வயல் வைத்திருக்கிறார், அந்த வயலில் நீ வேலை செய்கிறவன். ஆனால் அவர் ஒரு சபையில் இருக்கிறார் என்பதற்காக அந்த எஜமானை நீ அசட்டை பண்ணக்கூடாது. இன்னும் அவர் கர்த்தருக்கு பிரியமானவர், அவர் விசுவாசிகளுக்கு பிரியமாய் இருக்கிறபடியினால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவாய். ஒருவேளை இது நம்முடைய சபையில் எத்தனை பேருக்கு சூட் ஆகுதுன்னு தெரியல. ஒருவேளை இந்த சபையில் இருக்கிற யாராவது ஒரு கம்பெனியை ஆரம்பித்து அதில் நீங்கள் போய் வேலை செய்தீங்கன்னா ரொம்ப அவருக்கு கீழ்ப்படிந்து வேலை செய்யணுமா? ஆமீன்.
இப்போ அதே மாதிரி தான் இந்த சர்ச்சில் ஆண்டவர் என்னை ஒரு தலைவனாய், ஒரு மேய்ப்பனாய் வைத்திருக்கிறார். ஸோ இந்த சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் பாஸ்டர் சொல்கிறத பாஸ்டர் தானே அசட்டை பண்ணக்கூடாது. ஒரு எஜமானை போல பாஸ்டர் இதை சொல்கிறாரு, இதை நாம் செய்யணும். பாஸ்டர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு, நாம் செய்யணும். ஸோ நம்ம ஏன் இந்த 40 நாள் ஜெபத்தை கொண்டு வந்தோம்? அவர் சொன்னார், நீங்கள் என்ன செய்யணும்? பாஸ்டர் சொல்கிறார், அவ்வளோதான். இதெல்லாம் தேவ சித்தமா, இது ஆண்டவருடைய அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது. பொதுவாய் ஒரு தேவ ஊழியக்காரன் ஆண்டவருடைய சித்தப்படி சில காரியங்களை சொல்லும் பொழுது அதை கனப்படுத்தி செய்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஆமென். அதே போல வேலை இடத்துல நீ ஒரு விசுவாசி, அவ்விசுவாசியை விட நீ அதிகமாய் உழைக்கணும். ஆமென். நீ மற்றவங்கள மாதிரியே இருக்கக்கூடாது. வேலைக்கு 15 நிமிஷம் ஆகிலும் முன்னாடி போகணும். ஓடி போய் அந்த 8 மணிக்கு முன்னாடி கார்டு பஞ்ச் பண்ணணும்னு சொல்லி ஓடி போய் அப்படியெல்லாம் பஞ்ச் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. 15 நிமிஷம் ஆகில முன்னாடி இருக்கணும், 20 நிமிஷம் ஆகில முன்னாடி இருக்கணும். அதுதான் ஒரு விசுவாசியினுடைய ஒரு ஒழுங்கு. உனக்கு ஆண்டவர் வேலையை கொடுத்திருக்கிறார். அந்த வேலையில் போயிட்டு டக்குன்னு ஓடி வெளியில் வரக்கூடாது. அந்த வேலையை முடித்து எல்லாத்தையும் முடித்து தேவ சமூகத்தில் ஒரு மகிமையாய் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே வரணும். அப்போ தான் உன் வேலையில் நீ ஆசீர்வதிக்கப்படுவ. நல்லா யோசித்த ஆண்டவர் யோசேப்பை காரிய சக்தி உள்ளவனாய் மாற்றினாருன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டான் வேலை செய்திருப்பான். அதனால தான் அவனுக்கு அந்த உயர்வு. பிரைஸ் தி லார்ட். அந்த சிறைச்சாலையில் கொண்டு போகிறாங்க, அங்கேயும் அவனுடைய கஷ்டமான வேலையை அவர்கள் பார்த்து அவனை உயர்த்துறாங்க. ஸோ கடவுள் ஒரு நாளில் அவனை பார்வோனுக்கு முன்படி நிறுத்துறார். அங்கேயும் அவன் ரொம்ப திறமையாய் காரியங்களை செய்கிறான், அவனை உயர்த்துறாங்க. ஸோ நம்முடைய பிள்ளைகள் வேலையை அசட்டை பண்ணக்கூடாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை எப்படிப்பட்ட வேலையோ ஸோ அதை ரொம்ப நீட்டாக செய்யணும், ரொம்ப நீட்டாக செய்யணும். பணிப்பெண்ணாக இருக்கிற சகோதரிகள் உங்கள் எஜமான் என்ன வேலை சொல்கிறாங்களோ கஷ்டப்படாமல் செய்யணும், முழு இருதயத்தோடு செய்யணும். பிரைஸ் தி லார்ட். சபையில் இருக்கிறவர்கள் ஊழியத்தில் என்ன சொன்னாலும் அதை அசட்டை பண்ணாமல் நீங்கள் செய்தீங்கன்னா உங்களை ஆண்டவர் கனப்படுத்துவார். அதுதான் இதனுடைய ரிசல்ட்டே. நீ எதையுமே நீ அசட்டை பண்ணலை அப்படின்னா உனக்கு ஆண்டவர் கனத்தை கொடுப்பார். கர்த்தருடைய சிற்சை நீ அசட்டை பண்ணலை, நீ ஆசீர்வாதமாய் மாறுவ. நீ குணப்பட்டுட்டே இருக்கிற, நீ நாளுக்கு நாள் நீ குணப்பட்டுட்டே இருக்கிற. உன்னை ஒரு நாளிலே ஆண்டவர் ரூத்தை போல, எஸ்தரை போல, இல்லாவிட்டால் யோசேப்பை போல, தாவீதை போல உன்னை உயர்த்திடுவார். இதுதான் நமக்கு ஆண்டவர். குணப்படணும். நான் எவ்வளோ செபிக்கிறேன், நல்லது. நான் குணப்பட்ட ஒரு விசுவாசியா, நான் என்னுடைய லைஃப்பை சரிப்படுத்திட்டு வரேனா? ஆமென். அப்படி செய்யும் பொழுது தேவன் நம்மை மேன்மையாய் ஆண்டவர் வைப்பார். அப்படியே நம்ம எழுந்து நின்று ஆண்டோடைய முகத்தை தேடுவோமா? அப்படியே ஒரு சில நிமிடங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் பண்ணி நான் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிப்பதற்கு முன்பாய், ஆண்டவரே நான் குணப்பட விரும்புகிறேன். ஆண்டவரே நான் என்னை சரிப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை சீரடைய வேண்டும் என்று விரும்புகிறேன். இனி நான் பிடிவாதமாய் நான் இருக்க மாட்டேன், பிடிவாதமாய் நான் பேச மாட்டேன். ஆண்டவரே நான் நினைத்தது தான் சரி என்று, ஆண்டவரே அப்பா நான் ஒரு பிடிவாதமான ஒரு மகனாய் இருக்க மாட்டேன். நான் காரியங்களை ஆராய்ந்து பார்ப்பேன். அது ரொம்ப நல்லது. யூ மஸ்ட் நீங்கள் காரியங்களை கொஞ்சம் டீட்டெயில்டாக நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. என்ன காரியம் நான் நினைக்கிறது சரியா, என் குடும்பம் சொல்லுகிறது சரியா, பாஸ்டர் சொல்கிற காரியம் சரியா, கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவீங்களா? நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுக்கட்டும். ஆண்டவர் உங்களோடு பேசட்டும். ஆண்டவரே என்னை சிட்சையும் என்று கேளுங்க, தைரியமாய் கேளுங்க. அவர் அழகாய் சிட்சிப்பார். ஆமென். ஆண்டவரே எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க, அவர் உபதேசம் பண்ணுவார். ஆண்டவரே என்னை செவ்வையான பாதையில் நடத்தும். ஆண்டவரே என்னை விட்டு இருளை எடுத்து போடு, என்னை விட்டு தூசியை ஆண்டவரே உதறி போடு. ஆண்டவரே என்னை செவ்வையான பாதையில் நடத்தும். ஆண்டவரே ஹல்லேலூயா. அப்பா இந்த நாளிலே உம்முடைய சிட்சைக்குள்ளாய் நாங்கள் வர விரும்புகிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய சிட்சை எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே நாங்கள் குணப்படணும்னு விரும்புகிறோம். ஆண்டவரே நாங்கள் யாரையும் அற்பமாய் நினைக்க போவதில்லை, சபையை நாங்கள் அற்பமாய் நினைக்க போவதில்லை. ஆண்டவரே எங்களையே நாங்கள் நீதிமான் என்று, மற்றவர்களை பாவிகள் என்று ஆண்டவரே ஒரு நாள் நாங்கள் எடை போடுவதில்லை.
ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த ஆலயத்திற்காய் ஸ்தோத்திரம். இன்றையிலிருந்து குடும்பமாய் இந்த ஆலயத்தில் ராஜா நாங்கள் முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிப்போம். அப்பா ஆண்டவரே, ஆராதிப்போம். அர்ப்பணித்து ஜெபியுங்களேன். முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிப்போம். ஆண்டவரே, தேவனுடைய ஊழியத்தில் குடும்பமாய் பங்கு பெறுவோம். சொல்லுங்க, ஆண்டவரே, நான் முழு இருதயத்தோடு பங்கு பெறுவேன். ஆண்டவரே, என் வேலையில் நான் முழு இருதயத்தோடு என் வேலையை செய்வேன். ஆண்டவரே, நான் கணவனாய் மனைவியாய் என்னுடைய பொறுப்பை அற்பமாய் நினைக்க மாட்டேன். என் பொறுப்புகளை நான் நிறைவேற்றுவேன். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளையாய் இருக்கிற என்னுடைய பொறுப்பை நான் நிறைவேற்றுவேன். அற்பமாய் நினைத்தால் அற்பமாய் நாம் நின்று விடுவோம். இயேசுவே, எனக்கு நல்ல ஜாக்கிரதையுள்ள இருதயத்தை கொடுங்க. எல்லாரும் கேட்போமா? ஏசப்பா, எனக்கு ஜாக்கிரதையுள்ள இருதயத்தை கொடுங்க. எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு தெய்வ பயமுள்ள இருதயத்தை கொடுங்க. சுவாமி, எனக்கு நல்ல தெய்வ பிரசன்னமுள்ள இருதயத்தை கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு தேவ கிருபை உள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வர போகிறது. உங்களை ஆண்டவர் குணப்படுத்த போகிறார். எந்தெந்த பகுதியில் நாம சரியில்லையோ ஆவியானவர் நம்மை சரிப்படுத்த போகிறார். நம்முடைய கோபம் நம்மை விட்டு எடுத்து போட போகிறார். நம்முடைய முற்கோபத்தை எடுத்து போட போகிறார். அந்த ஷார்ட் டெம்பர் ஆண்டவர் எடுத்து போட போகிறார். வீணான கவலையை எடுத்து போட போகிறார். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஜெபியுங்க. ஆண்டவரே, நான் குணப்பட போகிறேன் சொல்லுங்க. நான் சரியாயிட போறேன். அல்லேலூயா. நான் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய ஊழியத்தில் என்னுடைய சொந்த குடும்பத்தில் நான் எல்லாவற்றையும் நான் சரிப்படுத்த போகிறேன். அல்லேலூயா. இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு வந்த ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே ஒரு அற்புதமான வல்லமை இறங்குவதற்காய் நன்றி. ஒவ்வொரு வீடும் குணப்படட்டும். ஒவ்வொரு உள்ளமும் குணப்படட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இயேசுவின் நாமத்தினாலே சீரடையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் சீரடைய பண்ணும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளின் வல்லமைகள் விலகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் சீர்படுத்தும் ஆண்டவரே. உறவுகள் சீரடையட்டும் ஆண்டவரே. வேலை இடத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் சீரடையட்டும் ஆண்டவரே. சபையிலே அவர்கள் செய்ய வேண்டியதை செய்யும்படி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு போதியும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் இந்த ஆலயத்தில் ஆசீர்வாதமாய் நீர் மாற்றும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதுமுக்கும் எங்களை சுகமாய் நடத்தினதற்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய வேலையை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. அவர்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து ஆண்டவரே நல்ல ஆசீர்வாதமான வேலையாய் இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. வேலையிலே கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். சீக்கிரத்தில் உபத்திரவங்கள் மாறுவதாக. கடன் பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் சுவாமி. கடன் பிரச்சனையிலிருந்து பிள்ளைகள் விடுதலையாகட்டும் ஆண்டவரே. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் குழந்தைகள் சிறப்பாய் படிக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி நம்முடைய ஆலயத்தை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆலயம் இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். நம்முடைய ஆலயத்தில் வருகிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படும்படி நல்ல சத்தமாய் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்ல சத்தமாய் ஆலயத்தில் தேவனுடைய ஆகாரம் இருக்கும்படி, ஆலயத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும்படி, ஆலயத்தில் தேவாதி தேவனுடைய பிரசன்னம் இருக்கும்படி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபியுங்க. இப்பொழுதே தேவனுடைய வரங்கள் வல்லமைகள் இந்த ஆலயத்தை நிரப்பும்படி ஜெபியுங்க. ஒவ்வொருவருக்கும் சுகவாழ்வு வரட்டும். ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் வரட்டும். ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுதல் வரட்டும். இந்த வருஷம் ஒரு இளைப்பாறுதலின் வருஷமா இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தோஷம் சமாதானம் பெருகட்டும். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை நம் மத்தியிலே இறங்கி இருக்கிறது. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஆராதனைக்கு வந்த உன்னை தேவன் குணப்படுத்தி இருக்கிறார். இனி பிசாசு உன்னை தொட முடியாது. ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல இருதயத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு புரிந்து கொள்கிற தன்மையை கொடுத்திருக்கிறார். ஒரு சந்தோஷத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நல்ல சந்தோஷமாய் தேவனை துதியுங்க. ஆண்டவர் நல்ல ஆலோசனையை கொடுத்திருக்கிறார். நல்ல கிருபைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
தகப்பனே, உம்முடைய ஆலயத்தை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். ஒவ்வொருவர் மேலும் கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1202135000003195. IFSC கோட் KVBL 00010202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது.